Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நயன்தாராவோட ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நான் வந்து நயன்தாரா மாதிரி ஒரு ரெண்டு ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. சோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பார்க்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா நான் நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நயன்தாராவோட ஒரு 2 ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ண போறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஹேர் ஸ்டைல் தான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி என்னால் பண்ண முடியுதா இல்லாட்டி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து கோம் வச்சு நல்லா எந்த இதுவுமே இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்து குசி கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க, டிக்டாக் கிளிப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து கோணம் வச்சு எடுத்துருக்காங்க. ஸோ இந்த புருவத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க வந்து பாதி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பாதி முடியை நம்ம வந்து பின்னாடி போட்டுடலாம். பின்னாடி போட்டு இந்த முடியை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் ஃபுல்லாக அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்னரு அதுக்கப்புறம் கேர்ள் பண்ணியிருக்காங்க, ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேர் வந்து நல்லா கேர்ள் பண்ணனால அவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக அந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட் எதுவுமே பண்ணல, என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைடு எடுத்துடலாம். இந்த சைடு அவங்க இவ்வளோ முடி தான் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு ஒரு 3 பார்ட்டிஷனாக அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்களே மாதிரியே 3 பார்ட்டிஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அவங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பின்னாடி இருக்கிற முடியை வந்து உள்ளோடி வச்சு இப்படி பின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் உள்ளோடி வச்சு பின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான். அதனால தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி குசி கிளிப் வந்து நீங்கள் மாட்டிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம வந்து நீங்கள் வந்து நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இந்த முடி எல்லாமே பின்னாடி எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு அந்த முடிக்குள்ளே தான் நம்ம வச்சு பின் பண்ணணும். நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணியாச்சு. இப்போ அந்த ஹேர் முடியெல்லாம் இப்படி எடுத்து விட்ருங்க. ஸோ இப்போ வந்து அந்த முடியெல்லாம் அவங்க இப்படி எடுத்து விட்ருக்காங்க. நம்ம ஃபைனலாக முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி 3 பார்ட்டிஷனாக எடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் எடுத்து பண்ணிட்டு இந்த சைடும் அந்த மாதிரி முடியை வந்து நம்ம வந்து எடுத்து விட்டு குத்தணும் கிளிப்பு. ஸோ பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து முடியை எடுத்து போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேர் ஸ்டைலு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன். ஸோ அவங்க இதில் வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து பேக் கோம் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி அவங்க வந்து ஹேரை வந்து கேர்ள் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் தான் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபோட்டோ வந்து காமிக்கிறேன். ஃபோட்டோலேயும் என்னோடது செட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ ஓரளவு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவு மேட்ச் ஆகிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹேரை கேர்ள் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த முடியை வந்து அடியில் கூடி நீங்கள் பின் பண்ணி இப்படி எடுத்து விட்றணும். இந்த சைடு அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். செகண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து இதுதான். ஸோ இதுதான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ட்ரை பண்ணலாமா? இதுவும் நமக்கு வந்து சைடு வகுடு தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சைடு வகுடு எடுத்துக்கோங்க. பெர்ஃபெக்டாக அவங்களே மாதிரி நமக்கு ஹேர் ஸ்டைல் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஹேர் டூல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருப்பாங்க, கேர்ள் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்மளோட ஹேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நமக்கு ஹேர் ஸ்டைல் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உச்சி எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ முடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் அவங்க எடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ முடி எடுத்துட்டு இதுக்கே அவங்க பேக் கோம் வந்து பண்ணியிருக்காங்க. பேக் கோம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் லைட்டாக நம்மளும் பேக் கோம் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி வைக்கணும். ஸோ இதில் வந்து ட்விஸ்ட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே இந்த மாதிரி வைக்கணும். ட்விஸ்ட்டு எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிப் மாட்டி இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் அவங்க ஹேரை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதையும் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிக்கணும். இதுலேயும் ட்விஸ்ட்டு எதுவுமே பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஹேர் வந்து முன்னாடி விட்டுக்கலாம். ஸோ அவங்க வந்து இதில் வந்து கேர்ள் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து கேர்ள்லாம் பண்ணலை. ஸோ நம்ம ரெண்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இதில் வந்து ஒரு முடி இந்த மாதிரி எடுத்து விட்ருக்காங்க. இந்த சைடு ஒரு முடி, காது பக்கத்தில் இந்த மாதிரி ரெண்டு. அவங்க நல்லா ஸ்ட்ரைட் பண்ணனால அந்த முடி நல்லா நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட் எதுவும் பண்ணலை, அதனால் நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப வெக்கையாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓரளவு மேட்ச் ஆகுது. அவங்க வந்து ஹேர் வந்து நல்லா கேர்ள் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லாம் நல்லா கேர்ள் பண்ணிவிட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, கேர்ள் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்ப்ரேலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே வீட்டில் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஈஸியாக போடக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைலு. தெரியாதவங்க கூட ஈஸியாக அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தாந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மோஸ்ட்டாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டீங்க. ஸோ அதனால எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் அந்த மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.